அனைவருக்கும் வணக்கம். அறம்பாடியார் பாடலின் கருத்தை அறிய அவா கொண்டிருக்கும் ஒரு சிலருக்காக இன்று பாகம் 152 கடைசி பகுதியாக இருக்கும் அந்த ஒரு 10 வரிகளுக்கான உரையை விளக்கத்தை உரைக்க இருக்கிறேன். பொதுவாக இந்த பாடலை தொடர்ந்து இடையிடையே சிறிது சிறிது விட்டாலும் தொடர்ந்துதான் கூறி வருகிறேன் என்று நினைக்கிறேன். சரி, நான் இன்று கூறப்போகும் அந்த பாடலை இப்போது படிக்கிறேன். வரம் வாங்கி வந்தோனை வழிமறைக்கும் வல்லோர்கள் எவர் இங்கு உதித்திடினும் எரி கதிர்முன் என்ன என இழந்திடுவர் இம்மை என. அறம் காக்க வந்தோனை அகல் விளக்கென நினைத்து அசுர இனம் அணைத்திடுமோ. பசுந்தொழுவில் பன்றிகள்தான் பால் கொடுக்கும் திட்டம் என்று பாதகங்கள் செய்திடினும் விழும்பேட்டு வேரோடு விதைகளையும் அழித்திடுமே. வரும் பேய்கள் அத்தனையும் வரம் வாங்கி வந்தது போல் தரும் தகவல் மெய்யென்று தரணியர்க்கு பொய்யுரைத்து புறமெல்லாம் புனுகு பூசி புரைநாற்றம் மறைக்க யான் ஒருபோதும் தயாரில்லை. மெய்யிழக்கும் காலமறின் மெய்யுரைத்து வாய்மலர்ந்து மெய்சிலிருக்கும் மேன்முனிவன் யான் என்று மேதினிக்கு தெரிய வரும். பொய்யுரைக்க யான் இல்லை. பொல்லாத நடுநிசையில் பொன்மகனை எழுப்ப எந்தன் புத்தி கொன்றும் பிணியில்லை. நலம் விரும்பும் நாதனவன் நாளை காலை தெரிவானே. நளினி என நாட்டசையும் நலமோடு விரிவானே. அதாவது கல்கி வரம் வாங்கி வந்தவன் என்கிறார். அங்கிருந்து வரும்போதும் வரம் வாங்கி வந்திருக்கிறார். இனியும் வரம் ஏராளமான வானவர்களின் வரம் கிடைக்கும், துணை கிடைக்கும் என்று பாடியிருக்கிறார். அவ்வாறான ஒரு நபரை அவருடைய செயலை வழிமறைக்கக்கூடிய எவராக இருந்தாலும், எந்த வல்லவர்களாக என்றால் வலியோர்கள், அவர்கள் செய்யும் செயல் தவறாக இருந்தாலும் அதில் ஒரு சுணக்கமும் இல்லாமல் வலிமையாக மும்முரமாக ஈடுபட்டு செய்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் என்ன ஆகுவார்கள்? கல்கியின் எதிரில் வழிமறைத்து நிற்பவர்கள் என்ன ஆகுவார்கள் என்றால், என்ன எரிக்கதிர் முன் என்ன என நெருப்பு பக்கம் எண்ணெய் போனா என்ன ஆகுமோ அவ்வாறு எரிந்து இல்லாத இடமாக காணாமல் போய்விடுவார்கள் என்று கூறுகிறார். அதாவது இல்லாமல் போவார்கள் என்றால் இந்த இம்மையை இழப்பர். இந்த பிறந்திருக்கும் வாழ்க்கையை அவர்கள் முடித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று கூறுகிறார். இந்த வல்லோர்கள் என்பவர்கள் யார்கள் என்றால் அசுர இனம் என்றபடி கூறுகிறார். அந்த அசுர இனம் அகல் விளக்கு, இதமான வெளிச்சத்தை வீட்டிற்கு தருகின்ற அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு அந்த வல்லோருக்கு தெரியாது. அந்த அகல் விளக்கு போன்றவர் தான் அந்த கல்கி. அந்த அசுர இனம் அறிய வாய்ப்பே இல்லை என்று கூறுகிறார். அடுத்ததாக பசுந்தொழுவில், மாடுகள் கட்டி வைத்திருக்கும் தொழுவில் பன்றிகள் கூடி பாதகம் செய்து அந்த தொழுவத்தையே கரையாக்கினால், மிகவும் சேதப்படுத்தினால் அல்லது நாற்று நாரும்படி செய்துவிட்டால் சாக்கடைகளெல்லாம் விருண்டு விட்டு அந்த பசு தொழுவத்திலே அவைகள் திரிந்து குட்டிகள் ஈன்று கும்மாளம் கொண்டு இருந்தாலும் திடீரென்று ஒரு வேட்டு விழும் என்கிறார். வெடி பாம் என்றது போல் விழும்போது அந்த பன்றிகள் குட்டிகள் எல்லாம் ஒன்றில்லாமல் இறந்து விதை கூட இல்லாமல் சுத்தமாக கருகிவிடும் என்கிறார். அதாவது இங்க பசு தொழு என்பது கல்கியும் கல்கியை சார்ந்த நபர்களை குறிக்கும். இந்த பன்றிகள் என்பது அந்த அரக்கர்கள், வல்லோர்கள், இவர்களை குறிக்கும். அதே போல சில பேய்கள், அவர்கள் வரம் வாங்கி வந்தது போல, எப்படி கல்கி கடவுளிடமிடம் வரம் வாங்கி வந்தது போலவோ இவர்களும் வரம் வாங்கி வந்தது போல நான் சொல்வதுதான் உண்மை என்று பொய்களை எல்லாம் உண்மை போல மெருகேற்றி, அதாவது புறையோடும் நாற்றம் வீசும் அந்த பொய்களை அதன் மேல் புனுகு பூசி வாசனை திரவியம். புனுகு என்பது ஒரு வாசனை, அது புனுகு பூனையிலிருந்து வரும் வாசனை என்ற திரவியம் என்று சொல்வார்கள். தற்போதெல்லாம் அந்த வாசனை திரவியங்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டாலும் அந்த புனுகு என்பது அந்த காலத்தில் இருந்து அறியப்பட்டது. அந்த புனுகு பூசி அந்த மணமான அந்த பொருளை, மணமான ஒரு திரவியத்தை பூசி பொய்களை அப்படியே கசப்பா இருக்கிற மாத்திரை மேல இனிப்பான ஒரு மேல் பூச்சு, அதாவது
பசுந்தோல் போர்த்த புலியை போல இங்கு வந்து ஒரு நஞ்சின் மேல் நல்ல பொருளை மூடி வைத்து அவர்களை நஞ்சை கொடுத்து மக்களை விழுங்க சொல்லி ஏமாற்றுவார்கள். இதுதான் அந்த பேய்களின் வஞ்சக நிகழ்ச்சி. அவர்களுக்கு அவர்கள் உயிர்கள் அவர்களுடைய மோசமான செயல்கள் அதுவே அந்த குறி என்பதால் அதை அவர்களை வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு அந்த களி அவ்வாறுதான் இந்த பேய்கள் போன்ற நபர்களை வைத்து செயல்படும். அந்த மாதிரி பேய்கள் செய்கின்ற செயல்களை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அறம்பாடியார் கூறுகிறார். அதாவது அவர் கூறுவதெல்லாம் பொய் எதுவும் அப்படியே வந்து கவர்ச்சிகரமாக ஒரு கவிதை வடிவில் அளித்து கொடுப்பதற்காக அல்ல, உண்மையாகவே இது வந்து அமிர்தம்தான், இதில் மேல் பூச்சி எதுவும் இல்லை என்று கூறுகிறார். சரி, இது கூறுகிறார் என்றால் இது என்றைக்கு உண்மையாகும் என்றால் அவருடைய ஆயுள் முடியும் தருணத்தில் இது வந்து உண்மை என்று மக்கள் உணர்வார்கள். அதாவது இந்த பாடலில் யார், அதாவது நாம் நமது வாழ்க்கை இந்த பூமியில் முடித்து கொண்டு செல்லும் நேரத்தில் நாம் அவர் உரைப்போமா, அல்லது அவருடைய வாழ்க்கை முடித்து கொண்டு போகும்போது உரைப்போமா என்பது மேதினிக்கு தெரிய வரும் எனும்போது, மேதினிக்கு முழுக்க தெரிய வரும் என்பது அவரை வச்சுதான் குறிப்பிடுகிறார் என்பது ஒரு புலனாகிறது. அதனால் அவருடைய கடைசி காலத்தில் மக்கள் மெய் சிலர்ந்து இவரை வந்து மேலான முனிவன் என்று கூறதான் போகிறார்கள் என்று கூறுகிறார். அதாவது அது தற்புகழ்ச்சி அல்ல. அதாவது தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது புகழ்ச்சி தேவை என்றால் அதை பற்றி அது தற்புகழ்ச்சி என்று கூறிக்கொள்ளலாம். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கடைசி தருணத்தில் தான் அவ்வாறான அதாவது பணிகள் எல்லாம் செய்து சென்று விட்ட பின்பு அவார்டு கொடுக்குற மாதிரி தான். பாரதியார் வாழும் வரையில் 14 பேரோ 17 தான் அவர் கூட சவத்து கூட போனான்னாங்க. அதன் பின்பு இன்றைக்கா இருந்தால் எவ்வளவு பேர் போயிருப்பார்கள் என்று கருத்தில் கொள்ளுங்கள். நோபல் பரிசு, பாரத் ரத்னா விருது இவைகள் எல்லாம் ஒருவர் இறந்த பின்னால் எல்லாம் கொடுக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகும் என்கிறார். அடுத்ததாக கல்கி நாளை காலையில் தெரிவான் என்று கூறுகிறார். எவ்வாறு சூரியன் அனைவருக்கும் காலையில் தெரிவான் என்று கூறுவார்களோ அவ்வாறு அவரும் கல்கி நாளை காலை தெரிவான் என்கிறார். அப்படி என்றால் சில அவசரக்காரர்களை போல அப்படி என்றால் நாளை தெரிவான் என்றால் நாளைய தேதியில் தெரிவானா என்ற கேள்வி இங்கு வேண்டாம். அந்த பாடல் இருக்கும், நாளை உலகை ஆள வேண்டும் முளைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் வாழ வேண்டும் புரட்சி மலர்களே என்று வாலி எழுதிய பாடலை போல இங்கு நாளை உலகம் என்று அவர் பாடவில்லை, நாளை உலகம் என்று ஒருமையில்தான் அவர் அவ்வாறு பாடுகிறார். பொன்மகனை எழுப்ப என் புத்திக்கு ஒன்றும் பிணி இல்லை, அதாவது நடுநிசையில் எழுப்ப மாட்டேன் என்கிறார். இது வந்து நடுக்கூறு நேரம் அப்படின்ற மாதிரி தற்போதைய காலம் நடுக்கூறு நேரம். இந்த நேரத்தில் அவனை தூங்கிட்டு இருக்கிறோன்னா தட்டி எழுப்புறதுக்கு எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பிணி பிடிச்சிருக்கா என்று சொல்கிறார். அதுவும் பொல்லாத நடுநிசையில் ஒரு காட்டில் வசதி கொண்டு இருக்கும்போது அந்த காட்டிலே நடுநிசையில் நரிகளும் பல பாம்புகளும் உழவி கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் அவனை நான் எழுப்பி, இப்போ குகையில் காடு என்றால் குகை போன்றவற்றில் வசித்து கொண்டு இருப்பார்கள், அங்கிருந்து அங்கே வெளியே கூட்டி வர வேண்டும் என்றால் பொல்லாத நடுநிசையில் என்ன செய்வது? அந்த விலங்குகள் தான் வெல்ல வாய்ப்பு இருக்கிறதோ தவிர இந்த கல்விக்கு சாதகமாக என்னதான் வரம் பெற்றிருந்தாலும் அதை புத்தி கூர்மையாக பயன்படுத்த வேண்டியது, காலம் நேரம் கருதி பயன்படுத்த வேண்டியது கட்டாயம். அந்த நேரத்தில் தான் அவரை நான் வெளிக்கொண்டு வருவேன், வெளியே வா என்று அழைப்பேன் என்று கூறுகிறார். அந்த நலம் விரும்பும் பொன்னான நாதனை என்று கூறுகிறார். அவன் அவ்வாறு வெளிவந்த பின்பு நளினி என நாட்டிசையும் நலமோடு விரிவானே. எவ்வாறு சூரியனை கண்டவுடன் தாமரை மலர்களை சுற்று 4 திசையும் என்பதை விட சுற்றியும் விரிகிறது. அதைதான் அந்த கல்கியினுடைய புகழும் பணியும் அனைத்து மக்களுக்குமானதாக அந்த விடிய காலை நேரத்தில் வருவானே, அந்த விடிய காலையில் வெளிவந்தவுடன் பணி அழகாகவும் ஒரு சிறந்ததாகவும் மனம் வீசும் வகையிலும் தொடரும் என்று சொல்கிறார்.
சரி, இந்த பாடல் விளக்கம் இத்துடன் இருக்கட்டும். அடுத்ததாக இவர் நாளை வைத்து சொல்லுகிறார். அடுத்தது கடிகை வைத்து சொல்லி வைத்திருக்கும் திரு வள்ளலார் அவர்களின் கூற்றை பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? 2 கடிகை கழிந்து நான் வருவேன் 1874 சொல்லியிருக்கிறார். இங்கே 2 கடிகை என்பது பல வகையில் பலவாறாக பேசினாலும் தற்போதைக்கு காலத்தில் ஒத்து வருவது போல என்பது யாதெனின், ஒரு கடிகை என்பது தமிழ் ஆண்டுகள் மொத்த 60ன் ஒரு சுற்று முடிவு என்றே கருதப்படுகிறது. கடிகை என்பது இங்கு கடிகாரம் என்று கொள்ள வேண்டிய சூழ்நிலையில், கடிகாரம் எவ்வாறு வட்டமாக 1 to 12 அல்லது 1 to 24 இருக்கிற மாதிரி, இது 1 to 60 என்ற கடிகார வட்டத்தில் ஒரு வட்டம், 2 வட்டம், 2½ வட்டம் எனும் போது 60 60 120 பிளஸ் அரை வட்டத்துக்கு ஒரு 30 150 ஆண்டுகள். அவ்வாறு கூறும்போது 2024 வருகிறது. அல்லது 25 அந்த நேரத்தில் தான் வள்ளலார் வருவார் என்று அவரை சார்ந்த அந்த இயக்கத்தினர் எல்லாம் கூறிக்கொண்டார்கள். அவ்வாறு வரவில்லையே, அது பொய்த்து விட்டது என்று சிலரும் பொங்குபவர்கள் சிலர் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு பிராக்டிகலாக யோசித்து பாருங்கள். ஒரு நண்பரிடமோ அல்லது வேறொருடமோ, நீ முன்னே செல், நான் ஒரு மணி நேரம் கழித்து வருகிறேன், 1½ மணி நேரம் கழித்து வருகிறேன், 2 மணி நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லுவோம். இன்னும் சற்று துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் 1¼ மணி நேரம் கழித்து வருகிறேன், 1½ மணி நேரம் கழித்து கொண்டிருக்கிறேன், அதுவரை காத்திரு என்று அந்த 1/4 மணி நேரத்தை சேர்த்துவோம். அரை மணி நேரம் அடிஷ்னலாக சேர்த்துவோம். இல்லாட்டி 1/4 மணி நேரத்துக்கு கொஞ்சம் துல்லியமாக சேர்த்துவோமோ தவிர, கரெக்டாக 1:15க்கு பதில் 1:17க்கு வரேன் அப்படின்னெல்லாம் யாரும் சொல்லி கொண்டு இருக்கிறதில்ல. இங்க அந்த 1/4 மணி நேரத்தை வைப்போம். 1/4 மணி நேரம் என்பது 15 ஆண்டு. நமது ஒரு கடிகையில் 1/4 கடிகை என்பது 15 ஆண்டு என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு பார்க்கும்போது 2024-25 கிட்டத்தட்ட 2039 அந்த 15 ஆண்டை கூட்டினா இந்த நாட்களே தான் நம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ தவிர, துல்லியமாக அப்படியே 2½ கடிகை என்பதெல்லாம் கடிகைகள் சொல்லும்போது வேற 2½ கடிகைக்கு மேல எவ்வாறு அதை இல்லாட்டி 2.25 கடிகை என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தை தான் நாம் கொள்ள வேண்டுமோ தவிர, அப்படியே துல்லியமாக நாம் வாழ்க்கை அனுபவத்தில் எவ்வாறு நேரத்தை பயன்படுத்துகிறோமோ அவ்வாறு தான் அவர் கூறியிருக்கிறார். அது தீர்க்க தரிசனம் என்பதால் அவ்வாறு தான் கூற வேண்டும் என்றும் இருக்கலாம். அதை விட துல்லியமாக பிரம்மேந்திரர் வருடங்களை ஆனந்த வருடம், பிரபு வருடம், பார்த்திப வருடம் அப்படி ஏதோ கூறியிருக்கிறார். அதில் கூட அவர் சில கூறிய வருடங்களிலெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தவைகள் எல்லாம் நடக்கவில்லையே என்று கூட சிலர் வாதிடுபவர் இருக்கலாம். அவைகள் நடந்ததாக இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியாததோ அல்லது எதிர்காலத்தில் அறியக்கூடியதாக கூட இருக்கலாம். சரி, அறம்பாடியாரின் நாளை, அடுத்தது வள்ளலாரின் கடிகை, இதுக்கு அடுத்தது இந்த விஜயன் பற்றி, அதாவது கோரக்கரை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்போ என்னவோ கோரக்கர் இதை கூறியிருக்கிறார். விஜயன் என ஆண்டு, அதன் பின்னு நாளுது உய்ய, அதன் பிறகு மன்னன் என உலகால ஒருவன் வருவான் என்று கூறியிருக்கிறார் என்று நாம் அறிவோம். இதில் நான் அந்த யாகுது மெடிடேஷன் அவர்கள் கூறிய கருத்தில் ஒட்டி உடன்பட்டு போகிறேன் என்பதை விட அதுதான் துல்லியம் என்றும் நான் என்னுடைய மேலும் அவர் கூறியதை வைத்துக்கொண்டு அதற்கு மேலும் சிந்தித்து அதுதான் துல்லியம் என்ற ஒரு நிலையை எட்டி இருக்கிறேன். அவர் கூறியது யாதெனின், விஜயன் என்பவர் வென்று வருபவன், தேர்தலில் வெற்றி ஜெயமாகி வருபவன் தான் விஜயன் என்பதை குறிப்பிடுகிறார். அதற்கு முன்பு இருந்த ஆண்டுகள் எல்லாம் வெள்ளையர்கள் ஆண்டார்கள். அதற்கு அடுத்து அதனுடன் ஒன்றி போவது இந்த எலெக்ஷன் தேர்தலில் ஜனநாயகத்தில் வரும் ஒரு ஆட்சியாளர்களை தான் குறிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். சரி, அதை ஏன் விஜயன் என்று சொல்ல வேண்டும்? அதன் வெற்றி என்பதற்கு அடையாளமாக அந்த விஜய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அது அவ்வாறு ஒற்று வந்தாலும் அதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் அதனுடைய நான் என்னுடைய கருத்துக்களை சிலவற்றை அதற்கு பொதித்து கூற ஆசைப்படுகிறேன். அந்த விஜயன் என்ற வார்த்தை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் பொருந்தும் என்பதை அதற்கு பின்பு வரும் உய்ய என்ற வார்த்தையை வைத்து நான் அதற்கு வலுவூட்ட பார்க்கிறேன்.
சரி, உய்தல் என்றால் என்ன என்று அதற்கு முதலில் நாம் பொருள் காண்போம். எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. அவ்வாறு உய்வு என்பது ஒரு நிம்மதி நிலை அடைவது. அதாவது செய் நன்றியை மறந்தவன் என்றைக்குமே நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஓய்வு இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பான் என்பதுதான். அவருக்கு பல இடர்கள் வந்து கொண்டே இருக்கும். சற்றும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது என்ற வகையில் உய்வு என்று சொல்கிறார்கள். ஓய்வு, அதாவது மரணத்துக்கு பின்னால உய்தல் என்றாலும் ஒரு ஓய்வு, மீண்டும் பிறக்காத நிலை. அது மீண்டும் பிறக்காத நிலைக்கு முன்பான ஒரு ஓய்வு நிலை கூட இருக்கிறது. அதற்கடுத்து மீண்டும் பிறக்காத நிலைக்கு மேலான ஒரு நிலை, அது ஒளியுடல் ஆகும் நிலையும் இருக்கிறது. ஆக ஒரு ஓய்வு நிலை, அதாவது உய்தல் என்றால் தேங்குதல் என்று கூட கூறலாம். இன்னும் பொருள் கூறிக்கொண்டே போக வேண்டும் என்றால், நாம் மலையின் மீதோ எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறோம். சற்று விசுவாசம் மாற்ற உட்கார்ந்து அந்த மேல் மூச்சுகளெல்லாம் அடங்கும் வரையில் கொஞ்சம் ஓய்வு எடுப்பதையும் ஒரு ஓய்வு பெறுவது என்று நாம் கூறலாம். அதன் பிறகு தொடர்ந்து எழுந்து நடக்கப் போகிறோம். அதாவது பயணத்தை தொடங்க போகிறோம். பயணம் என்பது விஜயம் என்பது பொருள் என்பதை அறிவீர்கள். இங்கே தேங்கி நிற்பது என்றால் எவ்வாறு என்றால், இப்போது ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சி 5 ஆண்டுகள் முடித்து விட்டால் அவர்கள் தேங்குவதற்கு ஒன்றுமில்லை. மீண்டும் அவர்களே ஆட்சிக்கு வந்தால் அது தேங்கி நிற்பது போல என்று பொருள் கொள்ளலாம். ஆக ஒய்ய என்பது ஒரு முறை ஆண்டு விட்டு திருப்புறம் மறுமுறை அவ்வாறே தேர்ந்தெடுக்கப்பட்டு திருப்பணம் ஆள்வதுதான், தொடர்ந்து அந்த ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருப்பதுதான் உய்வது என்பது பொருளாகிறது. சரி, உய்வது என்பது பொருளாகிறது என்றால் இதில் விஜயம் கலக்க வேண்டும். விஜயம் எவ்வாறு கலக்கிறது? ஒருவர் பின்பு இன்னொருவர் வருவது. அதாவது நேருக்கு பின்பு லால் பகதூர் சாஸ்திரியோ, அதன் பின்பு இந்திரா காந்தி, அடுத்தன் பின்பு மொராஜி தேசாய், அடுத்தன் சரண் சிங், இந்திரா, ராஜீவ், வி சிங், சந்திரசேகர, நரசிம்மராவ், தேவகவுடா, ஒருத்தர் பின்பு ஒருத்தராக விஜயம். அவர்கள் நரசிம்மராவ் விஜயம் செய்து விட்டால் அடுத்து தேவகவுடா வருகிறார். அவர் விஜயம் முடிந்து விட்டால் அடுத்து குஜ்ரால் வருகிறார். இதுதான் விஜயம் என்பது இங்கே பொருள் கூற ஒரு நிலையை அடைகிறது. அவ்வாறான பலர்களின் விஜயம் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி சற்று உய்யும் என்றால் இந்த கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? கிட்டத்தட்ட 70 கிட்டத்தட்ட 70 to 80 இடையில் இருக்கிறதா? இதுதான் இந்த 70க்கு மேற்பட்ட இந்த ஆண்டுகள் தான் உய்த ஆண்டுகள். அந்த உய்த ஆண்டிலே விஜயமும் கலந்திருக்கிறது வேறு வேறு நபர்களின் என்பது டோட்டலாக பொருள் கொள்ள வேண்டியதுதான். என்றைக்கோ கிடைக்கும் பலாக்காய்க்கு இன்றைக்கு கிடைக்கும் கலாக்காய் மேல் என்று கூறுவது போல நாம் அருகில் இருப்பதையே இதில் பொருள் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. பொதுவாக சித்தர்கள் எல்லாம் யாரும் எவரையும் மானிடர் பெயரை வைத்தெல்லாம் கவிதைகள் எழுதும் வாய்ப்பு இல்லை. சித்தர்கள் ஏன் கம்பரே ராமாயணத்தில் சடையப்ப வள்ளலாரை கூறியிருப்பதே சில இடங்களில் ஒரு பேச்சு பொருளாக, எவ்வாறு நரனை அந்த ராமனின், அதாவது தேவர்கள் சார்ந்த ஒரு கவிதைகளில் சேர்த்து விட்டார் என்று பேச்சு எழுகிறது. பொய்யாமொழி புலவரே, நான் சிவனை மட்டும்தான் பாடுவேன், அவரை பாடிய வாயில் அவருடைய மகனை நான் முருகனை பாட மாட்டேன் என்று எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக, அதாவது கட்டுக்கோப்பு என்பதை விட அது ஒரு தீவிர அந்த நிலையிலே இருக்கும்போது மனிதர்களை எவ்வாறு குறிவைத்து பாடுவார்கள் என்று தாங்கள் கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டும். அப்படியே பாடுவதால் இருந்தாலும் சண்டார்கள், சதிக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், அக்கிரமக்காரன் ஒருவன், சதிக்காரன் ஒருவன், சண்டாளக்காரன் ஒருவன், நனியாய்க்காரன் ஒருவன் என்று குறிப்பிட்டு பேசுவார்களோ தவிர, பாடுவார்களோ தவிர, எவர் பெயரையும் அங்கு குறிப்பிட்டு பேச வாய்ப்பே இல்லை. அவ்வாறு நாம் அறிந்ததும் இல்லை. மேற்கொண்டு தாங்கள் உங்களுடைய மனதிற்கு எவ்வாறு எது சால சிறந்தது என்று பொருந்துகிறதோ அவ்வாறு அவர்களுக்கு ஏற்றபடி அந்த மனத்தை நுகருங்கள் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.